நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நாம சின்ன வயசுல இருந்தப்ப தூங்கும்போது நம்ம அம்மா, அப்பாவ கட்டி பிடிச்சு நம்ம படுத்திருந்தோம். இப்ப நமக்கே குழந்தைங்க பொறந்துட்டாங்க. நாம அப்பா, அம்மாவாயிட்டோம். இப்ப நாமளே தான் நம்ம குழந்தைகளே கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருக்கோம். ஆக மொத்தம் இந்த ஜெனரேஷன் தான் பாசத்துக்காக ஏங்கிய கூட்டம். நம்ம அம்மா, அப்பாவும் குழந்தைங்க மேல இப்ப நம்ம குழந்தைகள்ட்ட காட்டுற அளவுக்கு அன்பு காட்டல. இப்ப குழந்தைகளும் நம்ம அம்மா, அப்பா மேல பாசமா இருந்த அளவுக்கு நம்ம குழந்தைகளும் பாசமா இல்ல. இங்க சம்திங் என்னமோ ஒண்ணு மிஸ் ஆகுது. நான் ஒரு வயசுலேயே சாப்பாடை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சேன். மேக்ஸிமம் எல்லாருமே ஏன்னா நமக்கு எதுவுமே கிடைக்கல, பசி தவந்து போய் ஏதாவது கிடைக்குமான்னு அள்ளி வாயில் போட்டு வளர ஆரம்பிச்சிட்டோம். நானே தான் ஸ்கூலுக்கு போனேன். நீங்கள் எல்லாருமே இந்த நான் சொல்கிற எல்லாமே நம்ம ஜெனரேஷன் எல்லாமே நாமளே ஸ்கூலுக்கு போனோம், நாமளே படித்தோம், நாமளே வேலைக்கு தேடணும். எந்த கம்பெனிக்கு ஏன்னா நம்ம அப்பா அம்மாலாம் படிக்காதவங்க, அதனால் நாமளே வேலைக்கு தேடணும், போனோம், சஸ்டெயின் பண்ணோம், வாழ்ந்துட்டோம். இப்போது 8 வயசு பையனுக்கு சோறு ஊட்டிகிட்டு இருக்காங்க. 12வது படிக்கிற பையனை ஸ்கூட்டியில் பின்னாடி உட்கார வச்சு கொண்டு வந்து பஸ் ஸ்டாப்பில் விட்டு பஸ்ஸு ஏற்றி விட்டு அம்மா அப்பா போகிறாங்க. காலேஜ் படிக்கிற வரைக்கும் அவனை பிக்கப் ட்ராப் பண்ணுறாங்க. பஸ்ஸில் தனியாக அலோவ் பண்ணுறதே இல்லை. கல்யாணம் முடித்த உடனேயும் பையன் தண்ணியாக இருக்க மாட்டேங்கிறான், பையன் நான் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை, பையன் என்னை டிபெண்ட் பண்ணி இருக்கிறான், பொண்ணு என்னை டிபெண்ட் பண்ணியிருக்கான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இங்கே பேரண்ட்ஸ் மேலே தான் இங்கே இவ்வளோ தப்புமே. நீங்களாக ஒரு பேம்பரிங் பண்ணி ஒரு வீட்டு செடியை வளர்த்து விட்டுட்டு அப்புறம் அது கனி கொடுக்கும்போது மட்டும் காட்டு செடி மாதிரி அதுக்கிட்ட எதிர்பார்க்குறீங்க. அது ரொம்ப தப்பு. அதுக்கு கேட்டால் இந்த சொசைட்டி மேலே ஒரு காரணம் சொல்கிறீங்க. இல்லைங்க, இந்த சொசைட்டியில் எப்படிங்க குழந்தைய தனியாக அனுப்புறது? வேறு வழியே இல்லை. ஏதோ ஒன்றுக்கு தான் நீங்கள் ஆசைப்படணும். நீங்கள் உங்கள் குழந்தை தைரியமாக வளரணும்னு ஆசைப்பட்டால் குழந்தைங்கள வளர்க்காதீங்க, அவங்கள வளர விடுங்க. அவன் கீழே விழுவான், எந்திரிப்பான், அடுத்து கீழே விழுவாதுங்கிற மைண்ட் செட் அவனுக்கு வந்துடும். நீங்கள் அவனையே அவன் பண்ணால் தப்பு பண்ணுவான், அவன் பண்ணால் தப்பு பண்ணுவான்னு எல்லாமே நீங்கள் பண்ணிவிட்டு கடைசியத்தில் அவனுக்கு வேலையும் நீங்களே வாங்கி கொடுத்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அப்போயும் அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தவனையும் கூடையும் வச்சு லைஃப் லாங் ட்ரபிள் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க பொண்டாட்டி பேச்சை கேட்குறான்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப கோயிலுக்கு வரீங்க. இங்கே தப்பு பேரண்ட்டு மேலே தான். ஒன்று, இந்த ஜெனரேஷனில் நீங்கள் 80ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் எதுவுமே கிடைக்காது. நம்மளாவது ஏதாவது கிடைக்கிறத சாப்பிட்டோம் 90s எல்லாம். இந்த 80ஸ்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. அதனால் அவங்க சர்வைவ் ஆகிறது மட்டுமே கவனம் செலுத்தினாங்க. பாசத்துக்கு அவங்களால இடமே கொடுக்க முடியல. 90s ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சங்காட்டி உயிர் வாழ்ந்துட்டு பாசம் மட்டும் கிடைச்சா போதும்னு வாங்கினோம். அதுவும் நமக்கு இப்போ வரைக்கும் நம்ம யாருக்கும் கிடைக்கல. நம்ம மட்டும் அப்படி இருக்கோம். அவன் ஏதோ ஒரு வேறு டைமென்ஷனில் இருக்கான். எல்லா பேரண்ட்ஸும் சொல்கிறது கம்ப்ளைண்ட், என் பையன் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். செல்லம், நீங்கள் கொடுத்த செல்லத்தின் விளைவு ஒரே பையன். நான் ஒரு சினிமா தேட்டரில் அன்றைக்கி பார்க்குறேன். ஒரு பாக்கெட்டு ஸ்நாக்ஸை ஒரு குழந்தை உட்காந்து ஒண்டியாக சாப்பிடுது. நான் சின்ன வயசில் இருக்கிறப்ப இந்த லியோனி சொல்கிற மாதிரி தான், ஒரு லட்டு வாங்கிட்டு வந்தால் கூட எல்லாருக்கும் குடிச்சிட்டு கடைசியாக என் கையில் வர்றது பூந்தி தான் வரும். ஒரு பாக்கெட்டை ஒரே ஆள் நாமெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது. பட் இன்றைக்கெல்லாம் என்னென்னா அந்த குழந்தைக்குன்னா அது மட்டும்தான். ஒரு பாக்கெட் மிச்சரை உட்காந்து தின்னுட்டு அடுத்த வேலையை போய் அது பார்க்குதுன்னா அதுக்கு எப்படி அடுத்த பகிர்ந்து கொடுக்கணுங்கிற எண்ணம் அதுக்கு எப்படி வரும்? நீ முழுசாக கொடுத்து பழக்கிட்ட. இனி அது கல்யாணம் பண்ணி போனாலும் அது அப்படி தான் இருக்கும். அந்த வீட்டில் இது என்னது, இந்த ரூம்குள்ளே யாரும் வரக்கூடாது, இதெல்லாம் என்னது, எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தது, இந்த எண்ணம் தானே வரும். நீ சின்ன வயசுலேருந்து ஒரு மாதிரி செட்டாப்லேயே மைண்ட் செட்லேயே வளர்த்தி முடிச்சுட்ட. கேரக்டர்லாம் இங்கே மாறாது. நீ என்ன கேரக்டர் இன்பில்டு பண்ணினியோ அந்த சாஃப்ட்வேர் தான் அங்கே ஒர்க் ஆகும். நீ இன்ஸ்டால் பண்ணாத ஒரு சாஃப்ட்வேரோட ரிசல்ட் அங்கேயே நீ எதிர்பார்க்குற. இவ்வளோ தான் இங்கே காரணம். நீங்கள் குழந்தைகள் வளர்ப்புங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் எல்லாமே இப்போ எனக்கு தெரியுது. எங்கள் அப்பா நம்ம மேலெல்லாம் பாசம் காட்டாமல் இருப்பாங்க இல்லையா? இப்போ நம்ம பிள்ளைங்க மேலே உருகி அவன் காலை தொடச்சி ஷூ போட்டு எடுத்து பேக்கை மாட்டிட்டு சாப்பிட்றா கண்ணு, ஒயிட் சட்னி வேணுமா, ரெட் சட்னி வேணுமா, சப்பாத்தி வேணுமா, பூரி வேணுமா, சோறு கேட்டாலே அங்கெல்லாம் கிடைக்காது நம்ம காலத்தில். ஏதாவது ஒன்று போடு பசிக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டு போன இவனுக்கு 10 ஆப்ஷன். அதனால தான் க்ரீன் சட்னி இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறான் தோசையாவை. யார் காரணம்? குழந்தை காரணமா? குழந்தை எப்படி காரணமாகும்? நீ தான் காரணம். இது எல்லாத்தையும் தாண்டி தான் கடவுள். இப்போ உங்ககிட்ட ஒரு 50,000 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஜாலியாக ஊட்டி கொடைக்கானல் எங்கேயாவது போய் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு சுற்றிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வருவீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா அப்போ கோயில்கிட்ட நிற்பீங்க. அப்போ கடவுளை பார்த்து என்ன சொன்னீங்கன்னா, உனக்கெல்லாம் கண் இருக்குதா, நீ இந்த பிரச்சனைலாம் தீர்க்க மாட்டியா, நீ சந்தோஷமாக இருக்கிறப்ப பணத்தை தூக்கிட்டு எங்கே போன?
ஏன் நீ அப்போ சந்தோஷமாக இருக்கிறப்ப கோயிலில் வந்து சாமி நான் சந்தோஷமாக இருக்கேன், உன்னை ஒரு தடவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், சும்மா கோயிலுக்குன்னு சும்மா போனேன் அப்படிங்கிற ஒரு காரணம், அந்த நிலைமைக்கு நீங்கள் வரணும். நான் தெரில, மன அமைதிக்காக நான் நல்லா தான் இருக்கேன், இருந்தாலும் கோயிலுக்கு போகிறேன். பிரச்சனைனா மட்டும் நீ கடவுள்கிட்ட வந்து என்னமோ உன் மொத்த பிரச்சனைக்கு கடவுள் தான் காரணங்கிற மாதிரியும், இல்லை பிரச்சனையை மட்டும்தான் கடவுள் தீர்க்கிறார், வேற எதுக்கும் நீ கடவுள்கிட்டயே வரவும் மாட்டேங்கிற, நீ வாழ்வியலே தப்பு. அப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் குழந்தைய வளர்த்துற விதம் தப்பு, நீங்கள் வாழ்கிற வாழ்வியல் தப்பு, உங்களுடைய கடவுள் பற்றிய புரிதல் தப்பு, கடவுளை நீங்கள் தூஷணமும் செய்கிறீங்க, அதுவும் தப்பு. உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் உங்கள் கர்மா, அவ்வளோதான் காரணம், வேறு எதுவுமே காரணம் இல்லை. இவ்வளோதான் காரணம். எனக்கு வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகள் எல்லாம் வந்தப்போ நான் ஒன்று தான் மனசில் நினைப்பேன், நான் யாருக்கோ இந்த தப்பை நான் பண்ணியிருக்கேன், அது அப்படியே பூமராங் மாதிரி திரும்ப வந்து என்கிட்ட நிற்குது. இப்போது அவனை எதிர்க்கக்கூடிய மொத்த திறமையும் எனக்கு இருக்குது. நான் நினச்சா இதை இன்னும் அடுத்த ரேஞ்சுக்கு இந்த பிரச்சனை எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் இது மீண்டும் அடுத்த ஜென்மத்துக்கு கண்டினியூ ஆகும். அதனால் விட்டுருங்க. மன்னிப்பு கேட்குறதா கூட நீங்கள் மன்னிப்பு கேட்டுருங்க, ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் இந்த பிரச்சனை இந்த ஜென்மத்தில் முடிச்சு விட்ருங்க. இதை அடுத்த ஜென்மத்துக்கு கேரி ஃபார்வேர்டு பண்ணிடாதீங்க. அப்போது பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கு. இந்த ஜென்மத்தை விட அடுத்த ஜென்மத்தில் இன்னும் மோசமான ஆளுங்க இருப்பாங்க. நிறைய பேர் இந்த வார்த்தைகளை நம்பி பணம் கொடுத்தேன், கஷ்டம்னு கேட்டாங்க, உதவி பண்ணேன். இப்போ நான்லாம் அதில் ரொம்ப குறைச்சிக்கிட்டேன். என்ன அழுதாலும் சரி, நோ காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டேன். நிறைய பேர்கிட்ட நானே ஏமாந்துட்டேன். வருவாங்க, அழுவாங்க, பிரச்சனை சொல்லுவாங்க, அடடா நல்லா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு உதவி பண்ணுவான், பின்னாடி ரிவெஞ்சாக மாறும். ஓ, அப்போ எல்லாத்தையுமே வாஷ் அவுட் பண்ண, எல்லா கதவையும் சாத்து, நம்ம காதை பொத்திக்கலாம். நீ டைரெக்டாக கடவுள்கிட்ட கீழே, கடவுள் கொடுத்தா வாங்கிக்க, அவ்வளோதான் முடிஞ்சு. நாம் தலையிடுறதே கிடையாது. இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு எந்த மாதிரியான மனிதர்களை நீங்கள் பார்ப்போம். நம்மளாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பிரின்சிபலோட வாழக்கூடிய இந்த ஜெனரேஷன் மக்களே இன்றைக்கி யாரும் உதவ வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு மனநிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா, இப்போ இருக்கிற ஜென்சி பசங்க 20 வருஷம் கழிச்சு நம்ம ஃபீல்டுக்கு வரும்போது அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அவன் இன்றைக்கே ஒரு 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 அப்பாட்ட சொல்கிறான், என் முன்னாடி தான் சொல்கிறான், கடையில் வேலை செய்கிறாரு, எல்லாரும் கல்லாப்பட்டியிலேருந்து 500 எடுக்கிறாங்க, இவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. எல்லோரும் எடுக்கிறான்ல, இவரும் எடுக்க வேண்டியதானே, இவர் சும்மா நீதி நேர்மைன்னு பார்த்துட்டு என்னையும் வாழ விட மாட்டேங்கிறார் அப்படிங்கிறான் அந்த மையன். ஓ சரி, அப்போ நீங்கள் பாருங்கள் அவங்களுக்கு என்ன புரிதல் இருக்குது. அதாவது நமக்கு தெரியும் இன்றைக்கி இதை எடுத்துடலாம், இன்றைக்கி பிரச்சனை இன்றைக்கி தீர்ந்துடும். இதெல்லாம் சேர்த்து 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 பின்னாடி வந்து ஒரு பெரிய பிரச்சனை வரும். இன்றைக்கி நமக்கு இருக்கிற, நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் பண்ணினதுக்கா நீங்கள் சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருப்பீங்க இல்லையா, நீங்கள் செஞ்ச பாவத்துக்காக இப்போ உங்கள் வாழ்க்கை இப்படி நரகமாக இருக்குது? இல்லை, அப்படி யாருமே செஞ்சுருக்க மாட்டீங்க, நானுமே செஞ்சதில்லை. பட் எல்லாருக்கும் வாழ்க்கைங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குதா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் கஷ்டமாக இருக்குதா? போன ஜென்மத்தில் பண்ணியிருக்கிறோம், அதோட மிச்சம் தான் இங்கே வந்து விழுந்துருக்குது. அப்போ இந்த ஜென்மத்தில் எப்படி இருக்கணும், இது அடுத்த ஜென்மத்துக்கு எவ்வளோ கொடூரமாக அதை எடுத்துகிட்டு போகும். நான் எதுவுமே நம்மளுடைய புரிதல் படி நம்ம யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணலை. ஆமாம் தானே, நம்ம நல்லது பண்ணி தான் நிறையா நமக்கு ரிவெஞ்ச் விழுந்துச்சு. இப்படி வாழ்ந்த வாழ்க்கைக்கே இங்கே ஒவ்வொரு நாளும் பயங்கரமாக அடி விழுகுது. நான் ரூல்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு ஏனா தானே ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன்னா அடுத்த ஜென்மெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிப்பாரு. அதனால் நோ, நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு கீதை சாரம் எழுதுங்க, இப்படி தான் வாழ போகிறேன், இதுதான் என்னோடய லைஃப், ஒரு பைலா ரெடி பண்ணுங்கள், இந்த சுச்சுவேஷனுக்கு இப்படி தான் ரியாக்ட் பண்ண போகிறேன், இதெல்லாம் பண்ண போகிறேன், இதெல்லாம் பண்ணவே மாட்டேன், இந்த டைமில் இதெல்லாம் பண்ணி முடிச்சிடுவேன், எஸ் இப்படின்னு நீங்கள் வாழ்க்கையில் ஒரு கோல் செட் பண்ணுங்கள். இதுக்கு உழைங்க. என்னானாலும் உங்கள் பிரின்சிபலை விட்டு கொடுக்காதீங்க, கொள்கையோடு இருங்க. இது ரொம்ப முக்கியம். கடவுள் நம்பிக்கை. நீங்கள் என்னுடைய முந்தைய வீடியோவுக்கும் இப்போத்த வீடியோவுக்கும் பார்த்தீங்கன்னா, என்னுடைய பக்தர்கள் அப்படின்னு ஒருத்தங்க இருக்கீங்க இல்லையா, உங்களை நான் சரியாக வழி நடத்துகிறேன். முன்னாடி உங்களுக்கு நான் கடவுள் மட்டும் கொடுத்தேன், இப்போ உங்களுக்குள்ள ஒரு வாழ்க்கை முறையை நான் புகுத்துறேன். இந்த வாழ்க்கை முறைக்குள்ளே நீங்கள் போகிறப்ப கஷ்டம் வரும், காய்ச்சல் வரும், 4 நாளில் சரியாயிடும், கொரோனாவே வரும், சரியாயிடும், இன்னொருத்தன் தடிக்க விழுந்து செத்து போயிடுவான். இதுதான் உங்களுக்கும் அவனுக்கு இருக்கிற வித்தியாசம். ஏன் நீங்கள் சாகலை, ஏன் அவன் செத்தான்? அவன் நல்லா இருந்தான், நேற்று வரைக்கும் நல்லா இருந்தான், ஆனால் நீங்கள் பிரச்சனையிலே வாழ்ந்துட்டு இருந்தீங்க. பட் நீங்கள் இன்னும் சர்வை ஆகிட்டு இருக்கீங்க, அவன் முடிஞ்சிட்டான். இவ்வளோதான். இதுதான் நீதியின் பாதை. நீங்கள் நீதியின் பாதையில் நீங்கள் நடக்கும்போது
உங்களுக்கு இடர்கள் வரும், ஆனால் அதெல்லாம் தாண்டி நீங்கள் போயிடலாம். நீங்கள் அநீதியின் பாதையில் போயிட்டு இருக்கிறப்ப இடர்கள் வந்து உங்கள் சோழியை முடிச்சிடும். ரெண்டுக்கும் இவ்வளோதான் வித்தியாசம். போய் வாழ விடாது, உண்மை சாக விடாது. நீங்கள் தீர்க்கமாக நம்பலாம். கேளக்கியர் சித்தர் நமோ நம.